மென்ஸ் பிசிக் காம்படிஷனுக்கு இன்னும் 70 நாள் இருக்க பட்சத்துல இன்னைக்கு நாள் 5 நேத்து தானே நாள் 5 மன்னிக்கவும் மலையில மாட்டிக்கிட்டேன். நமக்கு இன்னைக்கு ஜிம்னாஸ்டிக் நாள். சோ என்ன நடக்க போகுதோ தெரியலையே. மிளகா சத்யாவை டிபெண்ட் பண்ணி வரக்கூடாதுன்னு நான் பறந்துக்கினே பக்காவா கிளாஸ்ல லேண்ட் ஆனா இங்க இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட என்ட்ரி. கோவை கேலிசனிஸ்க்கு வந்ததுக்கு போட்டேன் ஒரு நன்றி. இவங்க ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ராப்பர்ஸ் இன் கோயம்புத்தூர். ஐடி கீழே மென்ஷன் பண்ணிருக்கேன். சோ பார்த்து பாட்டு கேளுங்க. இவரோட கான்செர்ட்லயும் இப்படிதாங்க துள்ளுவாரு. ஆமா இது யாரு? நம்ம மிளகா சத்யா தான். நியூஸ் கில்லோட பூட்ட திறந்துட்டாராமா. கடைசியா நான் ஒண்ணு பண்ண போய் ஜோஸ்தனிஸ் காலை விட்டு விழுந்து ஏதோதோ ஆகி போய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒண்ணுன்னு தெரியல. ஒருவேளை அடுத்த ஜென்மம்ல அவருக்கு நான் ஸ்டூடெண்டா வரணும்னு நினைக்கிறாப்ல. தென் தங்கை கைக்கு தண்ணி ஊத்த, தந்தை கையில கூழ் ஊத்த, டைம் ஓகையா சோ வீட்டுக்கு ஆகையா. தென் நீளமா இருந்த நெயில் மறையா, ஒரு வழியா முட்டை வேகையா. ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி எடுத்தா பால கீரை, வாஷ் பண்ணி அரைச்சதுல அவன் செவுத்திலே சீர. சரி மேல சொல்லு வேற. கதறிட்டு இருக்கேன் கொய்யால, நீனா கதையா கேக்குற. சரி இருந்தாலும் சொல்றேன். அப்புறம் என்ன, தரைய துவைட்டிட்டு மாவை கொட்டிட்டு உருண்டைய உருட்டிட்டு இப்படி அப்படின்னு தேய்ச்சி பெரட்டிட்டு தூக்கி போட்டா கரெக்டா அது போய் தவால ஒட்டிட்டு மெனுக்கு ஒரு பேரே வச்சிருக்கேன் கேளுங்க. பாலுக்கு பன்னீரு வித் பட்டர் பராத்து. 8ல 10 சாப்பிட்டு ரேட்டிங் போடுவது என் வழக்கம். துண்ணோனே தூங்குனீங்கன்னா தொப்ப போடும். சோ வச்சுக்காதீங்க இந்த பழக்கம். மாலை மணி நேரம் மலையில நின்ன ஓரம் அட லைட்டா மாறிச்சு மேகம். சோ பீட்டி அடுத்த வேகம். வாழ்க்காக்க பார்த்து வாய்ஸர் கொடுத்து முடிச்சேன். தென் வார்ம் அப் டு வொர்க் அவுட் பண்ணி போசிங்ல வெடிச்சேன். ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம சந்தோஷமா இருங்கோ.